ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே சீரிஸோட நேம் வந்து நிஞ்சா கமுன்ற அனிமே சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் அது கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த அனிமே இந்த சீரிஸ் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு கைஸ். என்ன காரணம்னா இதில் சண்டைலாம் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் தான் இந்த சீரிஸை கொண்டு வந்திருக்கேன். அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த எபிசோடு வேறு லெவலாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்த பட்சத்தில் கீழே உங்களுக்கு பிடிச்ச எமோஜி போட்டு போயிடுங்க கமெண்டா. சரி வாங்க, நம்ம ரொம்ப பேசாம கதைக்குள்ள போலாமா. எபிசோடோட ஸ்டார்டிங்ல ட்ரெயின்ல ஒருத்தனும் நல்லா ஜாலியா பாட்டு கேட்டுன்னு இருக்க. அப்போ ஓரத்துல எவனும் பதட்டத்தோட ஜன்னலோரம் நின்று எட்டி பார்த்துன்னு இருக்கத இவனும் பார்க்க. அதுக்கப்புறம் தெருக்கல்ல அவனும் பயந்து ஓடின்னு இருக்க. கரெக்டா ஒரு மெயினான சென்டர் பகுதிக்கு வந்துடுறான். அந்த டைம் இவனை நிறைய நிஞ்சாஸ் சுத்தி வளைக்கிறாங்க. என்ன எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க? அப்ப திடீர்னு அந்த டைம் அந்த கேங்கும் அந்த இடத்துல ஸ்மோக் பாம் போட்டுட்டு அந்த புகையிலேருந்து இவனை அட்டாக் பண்ண தயாரா வரானுங்க. அந்த டைம் இந்த கண்ணாடி பட்டவனும் சும்மா சொல்ல முடியாதுங்க, அவனும் பிரமாதமா ஃபைட் பண்றான் இவங்களை எதிர்த்து. ஒத்தையால இருந்து பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அவகிட்ட கத்தி கிடைச்சதும் அவனை எல்லாரையும் வெட்டி வீசின்னு போயின்னு இருக்கான். ஆனா எவ்வளவுதான் போராடினாலும் அவனோட கழுத்துலயே கத்தி இறக்கிறாங்க. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி மத்தவங்களும் அட்டாக் பண்ண சரியா அவனோட கழுத்துக்கு ஒரு காலர் மாதிரி மாட்டி விட்டு அவனை எவனோ ஒருத்தன் இழுக்க. அவன் யாருடான்னு பார்த்தா இந்த கேங்குக்கு ஒரு லீடர் மாதிரி இருக்கான். அவன் அந்த இடத்துல இருந்து கீழே குதிச்சு அவனை கீழே இழுத்து தரையில புதைச்சு கூட அதே டைம்ல அவனோட கழுத்தையை துண்டாக்கிறான். அப்போ இன்னொரு பக்கம் இவனுங்களோட கேட்டட்ஸை யூஸ் பண்ணி அவனை ஸ்கேன் பண்ண அதுல இவனோட முகத்தை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி வேற ஒரு ஒருத்தனா இருக்கான். இவங்களும் அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து இவங்களும் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வேற ஒரு இடத்துல ஒரு நல்ல பறந்த மக்காச்சோள பயிர் இருக்கிற இடத்த காமிக்க. அந்த இடத்துல இந்த கதையோட ஹீரோவும் அந்த மக்காச்சோளத்தை எடுத்து சாப்பிட்டு பாக்குறான். அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா அந்த இடத்துல இவனோட பைக் ரெடி பண்ணின்னு இருக்கான். அப்ப திடீர்னு இவனுக்கு பின்னாடி இருந்து இவனும் ஒருத்தர் அட்டாக் பண்ண வர. அப்ப இவன் பயமுத்திரான். பூம் அப்படின்னு ஒரு குட்டி பையன் தான் மாஸ்க் போட்டு அவனும் பயந்து கீழே விழ. யார் திரும்பியும் ஜெயிச்சான்னு சொல்லுங்க? அப்பா தானே? ஆமா ஆமா, எப்படி என்ன கண்டுபிடிச்சிங்க நான் வரத? ஏன்னா அப்பாவுக்கு பின்னாடியோ கண்ணுங்க இருக்குது. சரி, நீ போட்டுங்கிற மாஸ்க் என்ன? இதுவாப்பா, இது ஜப்பான்ல பயங்கரமான டீமன்ஸோட முகம் இருக்கிற மாஸ்க். அப்ப அந்த இடத்துக்கு இவனோட ஒய்ஃபும் ஆமாங்க இவனோட ஃப்ரெண்டு தான் இவனுக்கு கிஃப்ட் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அப்பாவும் பிள்ளையும் நல்லா கொஞ்சம் பேசிட்டு, சரி கண்ணா நீ இங்க இருந்து போயிட்டு அம்மாக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு கொஞ்சம் எங்க மோட்டார் சைக்கிளை ரெடி பண்றதுக்கான வேலை இருக்குது. அப்படியா? அப்படின்னா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? இல்ல, முடியவே முடியாது. நீ இங்க இருந்து உங்க அப்பாவோட வேலை செஞ்சீங்கன்னா உன்னோட துணியை வந்து அழுக்கு பண்ணிப்பேன். அதை நான் எப்படி துவைக்கிறது? அதனால கம்முனி என் கூட வந்து டின்னர் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு இவங்கள பேசிட்டு திரும்ப. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள போய் பயமுத்த, உங்களுக்கு எவ்வளவு தெரியும் அப்படின்னு அவங்கள பயந்துட்டு தலையிலேயே கொட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட வீட்டுல கேலண்டர்ல ஒரு முக்கியமான தினத்தை குறிச்சு வச்சிருக்காங்க. அப்புறமா வீட்டுக்குள்ள இவங்களும் டிவி முன்னாடி உட்காந்து பார்த்து இருக்கும்போது டிவில நியூஸ்ல அடுத்தது செய்திகள். சமீப காலமாக நடந்து வரும் கொலை வழக்குகளில் தற்போது மற்றொரு நபரும் கொல்லப்பட்டுள்ளார். அவரோட பாடியை அதிகப்படியான வெட்டுக்களும் கூர்மையான ஆபத்தான ஆயுதங்களை கொண்டு அவரை தாக்கியதாக ரிப்போர்ட்டில் கூறுகிறார்கள். இதற்கு முன்னால் கொலை வழக்குகளுடன் இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதற்கும் அந்த கொலைகளுக்கும் சம்பந்தம் இருக்குமாறு போலீசார் கூறுகிறார்கள். அதன் அடிப்படையில் FBI இந்த கொலைகளை தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இந்த கொலைகளை வைத்து பார்க்கும்போது FBI கூறுவது இது ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தும் கொலைகளாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். இதெல்லாம் இவங்க கேட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த பையனும் இந்த நியூஸை பார்த்துட்டு இதை பண்ணது அவங்களதான் இருக்கணும் அப்படின்னு அவனும் பேசிட்டு அப்படி கீழே விட, சரி சரி பாப்பா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இப்ப போய் தூங்குற நேரம் அப்படின்னு அவங்க அப்பாவும் அவனை கூட்டின்னு போக, அப்பா எனக்கு தெரியாது என்னோட பர்த்டேக்கு எதனா பிரசன்ட் வாங்கி தரீங்க, சரி சரி பண்றேன் வா, போய் கம்முன்னு தூங்குடா, தூக்கம் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட பையனை தூங்க வச்சுட்டு கீழே வரும்போது போன்ல அவன் வீட்டை சுத்தி இருக்கிற கேமராவை செக் பண்ணினே வரான். அப்போ இன்னொரு பக்கம் இவனோட ஒய்ஃபும் எதையோ போட்டு யோசிச்சுன்னு இருக்க. என்னாச்சு? இல்லங்க இந்த நியூஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது அவங்களோட வேலையா தான் இருக்கணும்னு தோணுது. என்னதான் இந்த மாதிரி அவங்க வாழ்ந்தாலும் கன்ஃபார்ம் ஒரு நாள் எப்படி இருந்தாலும் அவனுங்க தேடி பிடிச்சி கொண்டுறானுங்களே, கொன்னது யாருன்ற கூட தெரியாத அளவுக்கு பண்ணிருக்கானுங்க பாருங்க. மாதிரி நீ இதை பத்திலாம் கவலைப்படாத, நம்ம நிம்மதியாக தான் இந்த இடத்துல நமக்கான ஒரு ஆர்டினரி லைஃபை வாழ்ந்துன்னு இருக்கோம். முக்கியமா நீ என்னோட பையன், அவன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இவங்க ஒய்ஃபும் ஒருவேளை இதுக்கு ரிப்பரா கூட காரணமா இருப்பானோ? இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவன் எப்பவுமே தனியா தான் வேலை செய்வான். அதனால நீ எதை பத்தி கவலைப்படாத, ரிலாக்ஸா நம்மளோட லைஃபை இங்க வாழ்ந்துன்னு இருப்போம். அதுக்கப்புறம் இவங்களுக்கான நார்மலான லைஃபை தொடர்ச்சியா வாழ்ந்துன்னு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோவும் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கான். எங்க போனாலும் இவங்களோட கைரேகை படாத அளவுக்கு அதையெல்லாம் தொடச்சிட்டு தான் வரான். எப்படியே லைஃபும் நல்லா போயின்னு இருக்குது. கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட நம்ம ஹீரோவோட பையனுக்கும் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிக்குது. என்னடா நமக்கு துணைக்கு ஒரு ஆள் கூட இல்லையடா விளையாடுறதுக்குன்ற மாதிரி. பட் ஆனா அந்த குறைய தீக்கிறதுக்காக இவங்க அப்பா இவன் கூட சின்ன பையன் மாதிரி கூட இருந்து ஜாலியா விளையாடுறாரு. அவர் இருக்கிற வரைக்கும் இவனால ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறான். இன்னொரு பக்கம் இவனும் அவனோட வீட்டுல இருக்க கேமராவில செக் பண்ணிட்டு வானத்தை பார்த்துன்னு இருக்க செய்தியில திரும்பியும் இன்னொரு மர்டர் நடந்துக்கிறத போட்டிருக்காங்க. உண்மையிலே இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளுக்கும் இதுக்கும் இன்னொரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரே விதமான நோக்கத்தோட அது மட்டும் இல்லாம ஒரே மாதிரியான ஆயுதங்கள் தான் பயன்படுத்திருக்காங்க. அப்ப இவனோட ஒய்ஃபும் இது 4வது ஒரு ஆளா கிட்டத்தட்ட அந்த கேலண்டர்ல 25வது நாளும் வருது. அது என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோட பையனுக்கும் பர்த்டே. இவங்களும் அதை என்ஜாய் பண்ணி கொண்டாடி இருக்க நம்ம ஹீரோவும் அவனோட மியூசிக் கேட்டு இவங்க எல்லாம் ஜாலியா இருக்க இன்னொரு பக்கம் ஒரு வழியா பர்த்டே கேட்க இவங்க 2 பேரும் கொண்டு வராங்க. ஹாப்பி பர்த்டே கண்ணா. அப்ப அந்த பையனும் ஏ சூப்பர் தான், எனக்கு பிடிச்ச அந்த டைகர் ஃபேஸா. அப்ப அவங்க அப்பாவும் சரி கொண்டாடலாமா அப்படின்னு அவனும் மெழுகு அணைக்க நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் கிட்டார் வாசி அவங்களை என்டர்டைன் பண்றான். அதுல இவங்களோட பிளாஷ்பேக்ல யோசிச்சு பார்த்துன்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட பையனும் என்ன இது எனக்கு பிடிச்ச வீடியோ கேம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா, என்னடா கண்ணா இன்னொரு லிட்டில் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹீரோ ஃபேஸ் இருக்கிற மாஸ்க அவனுக்கு போட்டு விட இவங்க 2 பேரும் ஜாலியா விளையாடுறாங்க. இவனோட ஃபேஸ் என்ன ரொம்ப பயமா இருக்குது. இல்லவே இல்லப்பா இவன் ஒரு ஹீரோ அப்படின்னு இவங்க எல்லாரும் ஜாலியா பேசின்னு லைஃப் நார்மலா தான் வாழ்ந்துன்னு இருக்காங்க. அப்ப அவங்க ஒய்ஃபும் எனக்கு நீங்க 2 பேருமே ரொம்ப முக்கியமானவங்க தான், உங்களை 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இவங்களும் அன்னைக்கு நைட் ஆன தூங்கின்னு இருக்க ஹீரோவும் பெட்ல இருந்து ஏஞ்சிக்க அவங்க ஒய்ஃபும் ஏஞ்சிக்கிறாங்க. என்னாச்சுங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அவங்க போய் ஹீரோவை வெளியே பார்க்க எல்லாமே நார்மலா தான் இருக்குது. பட் ஜன்னல்ல இருந்து யாரோ இவனை பாக்குற மாதிரி பார்க்க அந்த டைம் அந்த ஜன்னலை உடைச்சுன்னு வந்து ஹீரோவை அட்டாக் பண்றானுங்க. ஹீரோவும் அங்க வந்து எல்லா நெஞ்சாசையும் போட்டு அச்சு குத்தின்னு இருக்கான் கத்தி எடுத்துட்டு. இது கிட்டையில திடீர்னு அப்பா அப்படின்னு கத்துறான் அவன் பையனும். இதை கேட்டவனும் ஷாக்காவே அவனும் அந்த இடத்துல இருந்து போக அப்ப பின்னாடி இருந்து ஒருத்தனும் நீடில்ஸ் வச்சு அட்டாக் பண்ணிடுறான் கழுத்துலயே. நம்ம ஹீரோவும் தவழ்ந்துக்குனே போறான் அவனோட பையனையும் ஒய்ஃபையும் பாக்குறதுக்காக. பட் ஆனா அவனால முடியல, அந்த விஷம் வந்து ஃபுல்லா பரவுற மாதிரி இருக்குது. அவனும் இதெல்லாம் பொருட்படுத்தாம என்னோட ஒய்ஃபையும் பையனையும் நான் பாத்தே ஆகணும் அப்படின்னு விடாம அந்த இடத்துல போய் பாக்குறான். அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு 2-3 நிஞ்சஸ் வேற கொல்லப்பட்டிருக்கானுங்க. இது அவனும் பார்த்துட்டு ஷாக்காவே. அப்ப பார்த்தா அந்த இடத்துல இவனோட ஒய்ஃபும் பையனும் இறந்து கீழே கிடக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல இந்த மெயினான ஆளும் இவன் நல்லாவே சண்டை போட்டா அப்படின்னு அவளோட கழுத்துல கத்தியா இருக்கிறான். ஹீரோவும் இங்க டென்ஷனாவே இவனுக்கு பின்னாடி கத்தியை சொருகுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் மயக்கம் போட்டு அப்படியே அந்த இடத்துல இறந்துடுறான். அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு போலீஸ் வர சவுண்டும் கேட்டுட்டு இவனுங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருச்சோ சரி வாங்க இந்த இடத்துல உடனடியே கிளம்புவோம் அப்படின்னு போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ செத்துட்டானான்றத இவனும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். போலீஸும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு பார்க்க குடும்பமே ஃபுல்லா இறந்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட கதை முடிச்சிருச்சான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் மாத்தேரி காமிக்க அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட பாடி தான் இருக்குது. திடீர்னு அவனும் கண்ணை மூழ்கி கீழே விட அப்போ அவனோட ஃபேமிலியை தான் யோசிச்சு பாக்குறான். அவனும் அவங்க செத்ததை நினைச்சு அவனால அதை தாங்க முடியாதனால அப்படியே வாமிட் பண்ணிடுறான் அந்த இடத்துல. அதோட அவனும் மயங்க அதுக்கப்புறம் கண் முடிக்கிறான். கண் முடிச்சு பார்த்தா இப்ப ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கான். அப்ப நர்ஸும் போய் டாக்டர் கூப்பிடு சீக்கிரம் பண்ணு, நீங்க நல்லா தானே இருக்கீங்க சார், நான் சொல்றது கேக்குதா, என்னோட பையன் என்னோட ஒய்ஃப் லோகன் கேக்குதா அப்படின்னு சொல்ல அதோட அவன் மயங்கிறான். திரும்பி அவனும் கண் முடிக்க மிஸ்டர் லோகன் நீங்க இந்த இடத்துல எப்படி இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்றது என்னால நம்பவே முடியல. எப்படி ஒரு இறந்து போனாலும் இப்படி உயிரோட வந்திருக்காங்கன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னோட ஒய்ஃப் என்னோட பையன் என்ன ஆகுனாங்க, என்ன மன்னிச்சிருங்க, அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அவனும் கண் கண்ணுங்க. அப்போ இன்னொரு பக்கம் FBI கேங் சேர்ந்தவங்களும் அந்த இடத்துக்கு வர எப்படி 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு இறந்து போன ஆளால திரும்பி உயிரோட வர முடியும்? அப்ப அவங்க கூட இருக்கவங்களும் எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லைங்க, அவன் கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு ஹியூமனா இருக்கிறதுல வாய்ப்பு கிடையாது, சரி விடு வா அந்த மிஸ்டர் ஜாம்பியை போய் மீட் பண்ணுவோமா. அப்ப இவங்களும் அந்த இடத்துக்கு வர ஹலோ மிஸ்டர் லோகன், நான் தான் மைக் மோரிஸ், FBI சேர்ந்தவன், என்னோட பேரு எமா சமண்டா, எங்களை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரியான டைம்ல உங்ககிட்ட விசாரணை பண்ணக்கூடாது, இருந்தாலும் உங்களை கொலை பண்ண வந்தவங்க எந்த ஐடியாவோட அப்படி இல்லைன்னா எந்த மோட்டிவோட வந்தாங்க, நீங்க தயவு செஞ்சு எங்களோட விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரணும், ஏன்னா உங்களோட ஃபேமிலியும் இப்ப இறந்துட்டாங்க. இதை கேட்ட ஹீரோவும் கையை முறுக்க இவன் அதை பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் சரி மிஸ்டர் லோகன் என்ன மன்னிச்சிருங்க, நீங்க உடம்பு சரியான பிறகு என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த இடத்துல இவனோட விசிட்டிங் கார்டு வச்சுட்டு கிளம்ப. அப்ப இவனோட இன்னொரு ஆபீசரான எமா கிட்ட இவன் உண்மையிலே எப்படி இவரோட திரும்பி வந்தன்றது தெரியல, இவனுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால இன்னைக்கு நைட் ஃபுல்லா நீ இவன் கூட இருந்து வாட்ச் பண்ணிரு. சரி ஓகே அப்படின்னு அவங்களும் வெறுப்புல பேசுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் ரூப்ல இவனை கண்காணிச்சு இருக்க. ஆமா இங்கதான் உட்காந்து இருக்கான் வீல் சேர்ல. அப்ப இன்னொரு பக்கம் இந்த இடத்துல இவனும் யோசிச்சு இருக்க. அப்ப திடீர்னு பார்த்தா அவனோட நினைவுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவனோட ஃபேமிலியை பாக்குறதுக்காக மார்ஜரிக்கு டாக்டர்ஸ் எல்லாம் கூட்டின்னு போயிருப்பாங்க. அப்ப அங்க இருக்கிறவரும் இவனை முன்னாடி கூட்டின்னு போக வீல் சேர் தள்ளனா நம்ம ஹீரோ அதை தடுக்கிறான் முன்னாடி போகாம. ஹீரோக்கும் இன்னொரு பக்கம் அவனோட ஃபேமிலி அங்க இறந்து
செவந்து கிடக்கத தாங்க முடியாம அவன் ஒரு மாதிரி வெறியில இந்த இடத்துல இப்ப கத்துறான். இன்னொரு பக்கம் இவன் கையில இந்த நீடில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சண்டைக்கு தயாராக திடீர்னு அந்த இடத்துக்கு அந்த நிஞ்சா கேங்கும் வந்துடுது. தலைவன் அங்க வர ஒவ்வொருத்தனையும் போட்டு தள்ளி இருக்கான் பழி வாங்குற நோக்கத்தோட. இதுக்கிடையில அவனோட நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்களோட ஒரு இலிஷன் உருவாக்கி அவங்களோட மொத்த பேரோட தலையை சீவிறான். இதெல்லாம் நம்ம எம்மாவும் பார்த்துட்டு இது எப்படியாச்சும் அவருக்கு போய் ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து அவங்களும் கிளம்ப நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து வந்து இவங்கள மயக்கப்பட வச்சிடான். அதுக்கப்புறம் மித்தி இருக்கிற ஆளுங்களை போய் அடிக்க அவங்களும் வர ஒவ்வொருத்தரும் அடி வாங்கி செத்துன்னு இருக்கானுங்க. ஒரு வழியா அங்க இருக்கிறவங்களையும் முடிக்க லிப்ட்ல அந்த பட்டனையும் டேமேஜ் பண்ணிட்டு அங்க மிச்ச பேர் இருக்கவனுங்கள கீழே ஒரு ராட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 5 பேரை அந்த லிப்டுக்குள்ள தள்ளி லிப்ட்லயே அவனுங்க எல்லாரையும் முடிச்சு கட்ட லிப்டும் கீழே இறங்கிட்டு டோர் திறக்க வெளியே பார்த்தா இன்னும் நிறைய பேர் நிக்கிறானுங்க. ஹீரோவும் மாசா என்ட்ரி கொடுக்க இவனுங்க எல்லாம் சர்க்கா வரானுங்க. இன்னொரு பக்கம் அந்த இடத்துக்கு இந்த மைக்கும் வந்துடுறாரு. என்ன இவ போன் பண்ணாலும் எடுக்க மாட்டா. அப்ப இந்த இடத்துல இவனுங்களா செத்து கிடந்து பார்த்துட்டு அடங்கப்பா இங்க என்னடா நடக்குது அப்படின்னு அவரும் கேட்க இன்னொரு பக்கம் ஹீரோ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே போட்டு தள்ளிறான். சரியான இடத்துக்கு இந்த ஹெட் ஆன அவனும் வர எனக்கு தெரியும்டா நீ ஒன்னும் சேர்த்திருக்க மாட்டேன்றது. அப்பெல்லாம் ஹீரோவும் அவனோட நினைவுல ஃபேமிலியோட நினைச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து இவன் கிட்ட போயிட்டு ஃபைட் பண்றான் பாருங்க. வேற லெவலா இருக்கும் அந்த ஃபைட்டு. பட் ஆனால் நம்ம ஹீரோவோ அவனோட அந்த நிஞ்சா டெக்னிக் பவர் யூஸ் பண்ணி ஒரு இல்யூஷனை இவனுக்கு கிரியேட் பண்ணிட்டு இவனோட வயிற்றுலேயே கட்டி இறக்கிறான். அவனும் தடுமாற இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு ஹீரோ அவனை குத்துன்னு செவுத்துல மோதி கழுத்துல இறக்குறான் கத்திய. ஹீரோவும் உன்னால எப்படி என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சது? எங்களால உன்னை கண்டுபிடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. நீ எப்படி இருந்தாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். நீ எங்க போய் ஒளிஞ்சுக்கினாலும் அதை பத்திலாம் எங்களுக்கு கவலையே கிடையாது. எங்க கிட்ட இருந்து ஓடவும் முடியாது ஒளிவும் முடியாது அப்படின்னு இவனும் வில்லத்தனமா பேச திடீர்னு ஹீரோவும் அவனோட மாஸ்க் மாதிரி ஒண்ணு போட்டுன்னு இருக்கான். அது அவனும் கேட்ட பார்த்தா முகமே மாறிடுது. அப்ப அந்த லீடரு இவனை பார்த்துட்டு பயந்து பின்னாடி போக நம்ம ஹீரோ ஒரு வழியா அவனை முடிச்சிடறான். ஒரு வழியா நம்ம ஹீரோவும் மார்ச்சரிக்கு போயிட்டு அவனோட ஒய்ஃபை பார்க்க அவ்வளவுதான் மனசொடிஞ்சு அப்படியே அங்க ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் இவனை வீட்டுக்கு வந்துட்டு இவனோட வீட்டுல செவத்துல வாட்டையை போட்டு ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருக்கான். அந்த சீக்ரெட் பாக்ஸை இவனும் திறந்து பார்க்க அதுல மாஸ்க்கும் இவங்களோட உண்மையான ஐடென்டிட்டியான அந்த போட்டோவும் இருக்குது. அதுல பார்த்தா இத்தனை நாளா இவங்களோட முகத்துல மாறு வேஷம் போட்டு தான் வாழ்ந்து இருந்திருக்காங்க மறைஞ்சு. அதையெல்லாம் ஹீரோவை யோசிச்சு பார்க்க அங்கிருந்து அவனோட வீட்டுக்கு நெருப்பு வச்சுட்டு ஒரு தடையும் கூட இல்லாத மாதிரி எல்லாத்தையும் எரிக்கிறான். அதுவும் எரிஞ்சு நிற்க இவனும் அவனோட அந்த நிஞ்சா மாஸ்க போட்டுக்கின்னு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஒளிஞ்ச லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட பத்தின வேற லெவலா இருந்திருக்கும். நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த அனிமே நான் பார்த்தப்பவே எனக்கு தெரியும் கன்ஃபார்ம் சூப்பரா போகும்ன்றது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபைட்ல தரமா கொடுத்துருக்காங்க. அதனால இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத பொறுமையா பார்ப்போம். என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய டீடைல்ஸை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. யாரும் ஃபீல் பண்ணாதீங்க வீடியோ கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா?